பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். பாண்டியனோட வீட்டுக்கு பழனி கூட வந்த சுகன்யா வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. ஒவ்வொரு வேலையவும் யாரும் சொல்லாமலே செய்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கோமதிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நாம் பார்த்த பொண்ணை விட எங்கள் அண்ணன்க பண்ண இந்த கல்யாணத்தால் சுகன்யா இவ்வளோ நல்ல பொண்ணாக இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. பழனியோட வாழ்க்கை இனியாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்ச கோமதி இங்கே தன்னுடைய ரூமை இங்கே பழனிக்கு கொடுக்குறாங்க. பழனிக்கிட்டையும் இங்கே சுகன்யா கிட்டேயும் சொல்கிறாங்க, இப்போதைக்கு இந்த ரூமில் தங்குங்க, சீக்கிரமாகவே ஒரு பெரிய ரூமாக உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ரூமுக்கு போகவே சுகன்யாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ரூம் என்ன இவ்வளோ சின்னதாக இருக்குது? காலையிலேருந்து என் பையன் நான் வெளியிலேயே வச்சுருந்தேன், ஆனால் யாரும் என்ன ஏதுன்னு கூட கேட்கவே இல்லை தெரியுமா? இப்போ தான் நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த ரூமையே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பழனிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க சுகன்யா. அதுக்கு பழனியும், நீ கேட்ட மாதிரியே என் அக்காவும் என் மாமாவும் இப்போ ரூமெல்லாம் கொடுத்துட்டாங்க, நீ அதனால் கவலைப்படாத, அதாவது ரூம் கிடச்சிருச்சுல்ல, இனி கொஞ்சம் நிம்மதியாக நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, என்னங்க ரூம் இது? உங்கள் அண்ணனுங்க வீட்டில் நம்ம ரூம் எம்பிட்டு பெருசாக இருந்தது, அங்கே அவ்வளோ வசதியாக இருந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இப்போ கூட எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் அண்ணனுங்க வீட்டுக்கு போனால் நம்மளை ஏற்றுப்பாங்க. அந்த பெரிய வீட்டில் இருக்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த சின்ன வீட்டுக்கு வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு பழனியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பழனியும், அது எப்படி? என் அண்ணன்களால் நான் எவ்வளவோ அவமானப்பட்டிருக்கேன், மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகிறதா? என் அண்ணன்க என்னெல்லாம் பேசி ஒவ்வொரு தடவையும் என் மச்சான் எனக்காக ஏற்பாடு பண்ண கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்டி என் அக்கா மச்சான் ஏன் எங்கள் குடும்பத்தையே அவமானப்படுத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் எப்படி தங்க முடியும் சுகன்யா? நீ சொன்னியேன்னு மறுபடியும் அங்கே போனால் யாராவது நம்மளை மதிப்பாங்களா, இல்லை மரியாதை தான் தருவாங்களா? நீ தான் இங்கே இருக்கணும், நான் எங்கே இருக்கிறனோ அங்கே தான் தங்குவேன் தானே நீ சொன்ன. அதனால தானே உன்னையும் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ என்ன இங்கே வந்ததுக்கப்புறமா மற்றவங்க கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிற, ஆனால் ரூமுக்கு வந்த உடனே சின்ன ரூமுன்னு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சுகன்யா, என்னங்க பேசுகிறீங்க? இந்த சின்ன ரூமில் எப்படி நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது? கொஞ்சம் கூட காற்று வர மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடே ரொம்ப பழைய வீடால இருக்குது. எப்படிங்க இந்த ஒரு வீட்டில் ஒரே வீட்டில் இத்தனை பேர் தங்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இங்கே இருக்க கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ இன்னைக்கு முதல்ல ரெஸ்ட் எடு, நீ பேசுகிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் காலையில் சுகன்யா ரொம்ப சீக்கிரமாகவே எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறது, ஒவ்வொருத்தருக்கும் தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுக்குறதுன்னு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் பழனிக்கு சுகன்யா பாண்டியன் வீட்டுக்கு வந்ததில் கொஞ்சம் மனசு வேதனையாகவே இருக்குது. பாண்டியன் மச்சான் நானும் சுகன்யாவும் வீட்டுக்கு வந்ததை அவ்வளோ சந்தோஷமாக எடுத்துக்கிட்டாரு, ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் இப்போ சுகன்யா ஒவ்வொன்றா பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டாலே. சுகன்யாவோட குணம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் தெரிய வருது. ஆனால் மற்றவங்க கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருக்கா. பரவாயில்ல, அது வரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு பழனி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க. பாண்டியன் வாக்கிங் போயிட்டு வந்த உடனே காஃபி எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க சுகன்யா. இதை பார்த்த உடனே பாண்டியனும், என்னம்மா சுகன்யா, நேற்று தான் வீட்டுக்கு வந்த, அதுக்குள்ளே வீட்டு வேலை எல்லாத்தையும் நீயே செஞ்சிட்ருக்கியா? மற்றவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்க, நம்ம வீட்டில் நாம் தானே வேலை செய்யணும், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், என் கையால் நான் சமைச்சு கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிடணும்னு எனக்கும் ஆசையாக இருக்காதா? புகுந்த வீட்டில் நான் நல்ல மருமகன்னு பேர் வாங்கிறதுக்காக நான் எல்லா வேலையும் இனி நான் தான் செய்ய போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் அத்தாச்சி தானே சமைச்சிட்டு இருந்தாங்க, இனிமேல் நான் தான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லம்மா சுகன்யா, பழனிக்கு ஏற்ற மாதிரி தான் நீயும் வந்திருக்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வீட்டு வேலையெல்லாம் இவ்வளோ பொறுப்பாக செய்கிறத பார்க்க எனக்கு அம்புட்டு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பாண்டியனும் எல்லாரும் முன்னாடியும் சுகன்யாவை ரொம்பவே பெருமையாக பேச, உடனே கோமதி சொல்கிறாங்க, பார்த்தீங்களாங்க, நான் கிச்சனுக்கு வரதுக்கு முன்னாடியே வீட்டில் காலையில் யார் யார் என்னென்ன சாப்பிடுவாங்க, யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சுகன்யா அம்புட்டையும் சமைச்சு வச்சுருக்காங்க. இங்கே சுகன்யா சமைச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளவு ருசியாக இருக்குது அப்படின்னு இங்கே கோமதியும் பெருமையாக பேச, இங்கே பழனிக்கு காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே கதிரும் ராஜுக்கிட்ட மெதுவாக சொல்கிறாங்க, நான் கூட எங்கே உங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் பார்த்து வச்ச பொண்ணாச்சே, இந்த கல்யாணத்தை அவங்க தானே செஞ்சு வச்சாங்க, பழனி சித்தப்பாவுக்கு இவங்களை பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நினச்சேன். ஆனால் இந்த நம்ம வீட்டுக்கு வந்த சுகன்யா இவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறாங்கல்ல, இப்போ வரைக்கும் நீ கூட ரொம்ப நேரம் கழித்து தான் காலையில் எந்திரிப்ப, பெருசாக உனக்கு ஒன்றும் சமைக்கவும் தெரியாது, ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே சமையலெல்லாம் செஞ்சு இங்கே சுகன்யா ரொம்ப பொறுப்பாக இருக்கிறாங்கல்ல, இங்கே நம்ம மாமாவுக்கு ஏற்றவங்க தான் இந்த சுகன்யா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சுகன்யாவை பார்த்து ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க.
ஆனால் பழனிக்கு மட்டும்தான் தெரியுது சுகன்யாவுக்கு இந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் என் அண்ணனுங்க வீட்டுக்கே மறுபடியும் போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறா. வீட்டில் உள்ள மற்றவங்க கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருக்கா சுகன்யா. ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு பழனி யோசிக்கிறாரு. பழனி கடைக்கு கிளம்பும்போது இங்கே பாண்டியன் சொல்கிறாரு, பழனி நீ ஒன்றும் கடைக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, நீ கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இல்லை மச்சான், வீட்டில் இருந்து நான் என்ன செய்ய போகிறேன், நானும் கடைக்கு வரேன். இத்தனை நாள் எங்கள் அண்ணனுங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அங்கே இருந்தது எனக்கு அவ்வளோ கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. எப்போ உங்கள் கடைக்கு வருவோம், உங்களெல்லாம் பார்ப்போனே நினச்சிட்டு இருந்தேன். நான் கடைக்கு கிளம்பி வந்துடுவேன் மச்சான், வீட்டில் இருந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பழனி சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போய் அங்கே கடைக்கு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காரு. அங்கே வந்த சுகன்யா சொல்கிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக அந்த கடைக்கு போயே ஆகணுமா? உங்கள் மச்சான் என்ன உங்களுக்கு சம்பளமாக தராரு நீங்கள் கடையில் போய் வேலை பார்க்குறதுக்கு? இதே உங்கள் அண்ணனுங்க வீட்டில் நம்ம இருந்திருந்தோன்னா உங்கள் அண்ணன் சக்திவேல் சொன்ன மாதிரியே நமக்கு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்துருப்பாங்க. நாமளும் கை நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். நீங்கள் ஏன் தான் உங்கள் அண்ணனுங்க பேச்சை கேட்காம இந்த வீட்டுக்கு வந்து அந்த கடையில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ தெரியல. அதான் உங்கள் மச்சானே கடை பக்கம் வர வேண்டான்னு சொல்கிறாரே, அப்புறம் நீங்கள் எதுக்காக அங்கே கிளம்பிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். உங்கள் பாண்டியன் மச்சான் கடை ரொம்ப சின்ன கடை, அதில் எத்தனை பேர் தான் போய் வேலை பார்ப்பீங்க? ஏற்கனவே அந்த செந்திலும் அங்கே தானே வேலை பார்க்குறாரு சம்பளமே இல்லாமல். இங்கே செந்திலுக்காவது மீனா வெளியில் வேலைக்கு போகிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதனால் எதுவும் செந்திலுக்கு தேவைப்பட்டால் கூட மீனா பணம் கொடுத்து உதவி செய்வாங்க. ஆனால் நீங்கள் அங்கே போய் வேலை பார்த்தாலும் சம்பளம் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. இதில் எப்படி நாம் சந்தோஷமாக இருக்க முடியும்? எனக்கு ஒரு தேவை, ஒரு பொருள் வாங்கணுன்னா கூட உங்கள் பாண்டியன் மச்சாங்கிட்ட தான் நான் போய் கேட்கணுமா? இப்படி இருக்கிறதுக்கு இந்த வீட்டுக்கு நம்ம வராமையே இருந்திருக்கலாம். இதே உங்கள் அண்ணனுங்க வீட்டில் நம்ம இருந்திருந்தோன்னா இந்த பாண்டியன் மச்சான் மாதிரியே இவர் வச்சிருக்கிற கடை மாதிரியே உங்களுக்கும் ஒரு பெரிய கடையை ஆரம்பித்து கொடுத்துருப்பாங்க. இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸாவது செஞ்சு கொடுத்துருப்பாங்க. நாம் அதன் மூலமாக நல்ல ஒரு வருமானம் பார்த்துருக்கலாம், தலை நிமிர்ந்து வாழ்ந்துருக்கலாம். இந்த வீட்டுக்கு வந்தால் தான் சந்தோஷம்னு நினச்சி அங்கே நல்லா பிரச்சனை செஞ்சுட்டு வந்தீங்க. ஆனால் எனக்கு இங்கே இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. இவங்களுக்கெல்லாம் நான் சமைச்சு வேற போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? வீட்டுக்கு வந்த மருமக சமைக்காமல் அவள் ரூம்லேயே இருக்கான்னு யாரும் என்னை தப்பாக பேசிடக்கூடாதுன்றதுக்காக யாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். அதனால தானே எல்லாரும் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் இந்த வீட்டுக்கு வேலை செய்ய வரல. நீங்கள் உங்கள் மச்சான் கடையில் போய் சம்பளமே இல்லாமல் வேலை செய்யுங்க. இங்கே வேறு வழி இல்லாமல் உங்களுக்காக எல்லாருக்கும் சமையல் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அந்த மீனா வேலைக்கு போயிடுவாங்க, இந்த ராஜி காலேஜுக்கு போயிடுவா, இந்த தங்கமயிலும் வேலைக்குன்னு போயிட்டா வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் செய்யணும். அதுக்காக தான் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கல்ல, இப்படி ஒரு ரூமில் வேற தங்க வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பழனியை திட்டிக்கிட்டே இருக்கும்போது பழனிக்கு சுகன்யா பேச பேச அவ்வளோ கோவம் வருது. இந்த வீட்டுக்கு சுகன்யாவை கூட்டிகிட்டு வந்தால் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தேன். என் அண்ணன்களால் தான் எனக்கு பிரச்சனை வருதுன்னா இந்த சுகன்யாவை கல்யாணம் பண்ணதுலேருந்தே எனக்கு பிரச்சனை ஆரம்பமாயிருச்சு. இப்படி சுகன்யாவை கல்யாணம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் நான் அவமானப்பட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் கல்யாணம் பண்ணாமல் தனியாகவே மச்சான் வீட்டில் இருந்திருந்தா கூட நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருப்பேன் போல. சுகன்யா பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு பழனிக்கு சுகன்யா மேலே ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. உடனே பழனி சுகன்யாவை கண்டுக்காம பாண்டியனோட கடைக்கு கிளம்புறாரு. இதை பார்த்த சுகன்யா சொல்கிறாங்க, என்னங்க என் பேச்சை கேட்காம நீங்கள் பாட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க? இதே உங்கள் அண்ணன் வீட்டில் நீங்கள் இருந்திருந்தா மில்லுக்கு போயிருக்கலாம், உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தும் கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய கடைக்கு ஓனர் ஆகிருப்பீங்க, இல்லைனா பெரிய பிஸ்னஸ் செஞ்சுருப்பீங்க. இப்போ இங்கே வந்து சம்பளமே இல்லாமல் வேலை பார்க்குறதுக்கு கடைக்கு கிளம்பிட்டீங்களா? நீங்கள்லாம் திருந்தவே மாட்டீங்க அப்படின்னு சுகன்யா திட்டிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப கோவத்தில் பழனி பாட்டுக்கு கடைக்கு கிளம்பி போயிடுறாரு. சுகன்யாவுக்கு பழனி இப்படி தன்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. ஏதாவது செஞ்சு சீக்கிரமாகவே பழனியை இந்த வீட்டில் இருந்து அவங்க அண்ணன்களோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடணும், அப்போ தான் வசதி வாய்ப்போடு வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க சுகன்யா. வீட்டில் இருக்கிற கோமதி எல்லாருக்கும் டிஃபனெல்லாம் எடுத்து வைக்க ஒரு பக்கம் இங்கே மீனா, ராஜி, தங்கமயில்னு எல்லாரும் வேலைக்கு கிளம்பிடுறாங்க. தனியாக இருக்கிற சுகன்யாவுக்கு பாண்டியன் வீட்டில் இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. தனியாகவே எம்புட்டு நேரம் தான் இப்படியே உட்காந்துட்ருக்கிறது, வீட்டு வேலையை பார்க்கணும், இல்லைனா இப்படியே அமைதியாக இருக்க வேண்டியது இருக்குது. இதே அங்கே இருந்தால் நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி என்னெல்லாம் செஞ்சுருக்கலாம். அதுவும் வசதி வாய்ப்போடு வீடு வந்தது, அது மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு சந்தோஷத்தில் பழனியை கல்யாணம் பண்ணினேன். ஆனால் என் வீட்டுக்காரர் என்னடானா என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்காம இப்படி கடைக்கு கிளம்பி போயிட்டாரே. என் வீட்டுக்காரரை எப்படி மனசை மாற்றுறதுன்னு புரியலையே. இந்த வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் இங்கே என் வீட்டுக்காரர் பழனி அம்புட்டு பாசமாக இருக்காரு. அவங்க கூட பேசி சிரிக்கிறதுல அவ்வளோ ஆர்வமாக இருக்காரு. ஆனால் நான் சொல்கிறத மட்டும் எதையும் கேட்க மாட்டேங்கிறாரு. இதை பற்றி பேசாமல் இங்கே என் வீட்டுக்காரரோட அக்கா கோமதிக்கிட்டையாவது இதை பற்றி சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே வந்த கோமதியும், என்ன சுகன்யா
அமைதியாக உட்காந்துட்ருக்க? நீ இனி வீட்டு வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். நீ நல்லா ரெஸ்ட் எடுமா. என் தம்பி பழனி ரொம்ப நல்லவன், ரொம்ப பொறுப்பாக நடந்துப்பான். நீ இனி எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். என் தம்பி என் அண்ணன்க வீட்டுக்கு போனதை நினைக்கும் போது எனக்கு அம்புட்டு கவலையாக இருந்தது. ஆனால் ஒன்றை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்து என் தம்பி நான் நினச்ச மாதிரியே செஞ்சிட்டான். என் அண்ணன்க தலை குனிஞ்சு நின்றுருப்பாங்க தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க இங்கே சுகன்யாவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மெல்லுக்கு போன இங்கே குமரவேல் சக்திவேல் கிட்ட கேட்குறாரு, என்னப்பா இது? சித்தப்பாவுக்கு பார்த்து பார்த்து நல்ல பெரிய இடமா பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சிங்க. ஆனால் சித்தப்பா கோவப்பட்டுட்டு இங்கே சுகன்யா சித்தியவும் கூட்டிகிட்டு அந்த மறுபடியும் பாண்டியனோட வீட்டுக்குள்ளே கிளம்பி போயிட்டாங்க. இப்படிலாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பழனி சித்தப்பா இப்படி செஞ்சதால் அந்த பாண்டியன் முன்னாடி மறுபடியும் நம்ம எல்லாரும் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதால் ஆயிடுச்சு. இப்படிலாம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லைல்லப்பா. ஏன் சித்தப்பா இப்படி செஞ்சாரு அப்படின்னு இங்கே குமார் கேட்டுட்ருக்க, அதுக்குடனே சக்திவேலும் சிரிச்சுக்கிட்டே குமார்கிட்ட சொல்கிறாரு, உன் சித்தி சுகன்யாவை பற்றி உனக்கு பெருசாக எதுவும் தெரியாதுல்ல. என்ன ஏதுன்னு விசாரிச்சு தான் சுகன்யாவை பழனிக்கே கல்யாணம் பண்ணி வச்சேன். சுகன்யா யாருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக பழனி கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டான். சுகன்யா பிரச்சனைன்னு வந்தால் யாரையும் விட்டு வைக்க மாட்டா. அவ்வளோ பிரச்சனை செய்வாளாம். இவளை பார்த்தாலே எல்லாரும் அங்கே பயந்து போவாங்க. சுகன்யா கிட்ட பெருசாக யாரும் பேசவே மாட்டாங்களாம். அப்படிப்பட்ட பொண்ணை தான் பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். சுகன்யா நம்ம வீட்டில் இருந்து பிரச்சனை வரதை விட பாண்டியன் வீட்டில் போய் பிரச்சனை செஞ்சாதான் பார்த்து நம்மளால் சந்தோஷப்பட முடியும். அதனால் பழனியும் சுகன்யாவும் பாண்டியன் வீட்டுக்கு போனதை பற்றி நான் என்றைக்கும் கவலைப்பட மாட்டேன். நான் நினச்சது என்னால் செய்ய முடியலனாலும் சுகன்யா அங்கே போய் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சு பாண்டியன் எதுக்கு தான் இந்த சுகன்யா வீட்டுக்கு வந்தாலோ தெரியலையே, இப்படிப்பட்ட மருமக வந்திருக்காளே அப்படின்னு அவமானப்பட்டு நிற்க போகிறான். பார்த்துக்கிட்டே இரேன். அது எல்லாத்துக்கும் சுகன்யா சரியான ஆளு தான். அதனால தான் தெரிஞ்சே தான் பழனிக்கு இப்படிப்பட்ட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்ல, உடனே குமரவேலும், அப்பா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, நீ பொறுத்திருந்து பாரு, இன்னும் பாண்டியனோட வீட்டில் சுகன்யாவால் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு. அதெல்லாம் பார்த்து நாம் எல்லாரும் சந்தோஷப்பட போகிறோம். அந்த கோமதி ராஜினி எல்லாரும் நம்மளை அவமானப்படுத்தினாங்கல்ல, மொத்தமாக அந்த குடும்பமே தலை குனிஞ்சு நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. உடனே குமரவேலும், பரவாயில்லப்பா, நல்ல பொண்ணை தான் பார்த்து பழனி சித்தப்பாக்க கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. நம்மளை அவமானப்படுத்திட்டு அந்த வீட்டுக்கு போனார்ல, இனி சுகன்யா சித்தியால் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பழனி சித்தப்பா பார்க்க தானே போகிறாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. அது சரி, அந்த அரசியை நீ முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும். அதை எப்படியாவது நான் நடத்தி வச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அரசி மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தாச்சுன்னா அந்த பாண்டியனால் இனி எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை வந்துடும். அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் என்ன பேச்சு பேசுகிறாங்க. மறுபடியும் பழனி அந்த வீட்டுக்கு போனதில் கோமதி அம்புட்டு சந்தோஷப்பட்டா. இனி தானே தெரிய போகுது. ஆனால் கண்டிப்பாக அரசியை நீ சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணணும். அதுக்கு நீ அரசிக்கிட்ட நல்லா பேசி எப்படியாவது மனசை மாற்றி நீ கூப்பிட்டாலே அந்த வீட்டை விட்டு வெளியில் வர மாதிரி நீ செய்யணும். எங்கேயாவது போய் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாதான் அந்த பாண்டியனுக்கு தெரிய வரும், நம்ம வீட்டில் இருந்த அந்த ராஜியை கூட்டிகிட்டு போய் அந்த கதிர் கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்தப்ப நாம் எவ்வளோ அவமானப்பட்டோம். அந்த மாதிரி ஒரு நிலைமை பாண்டியனுக்கும் நடந்து ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்பா அதையெல்லாம் நான் சரியாக செஞ்சிட்ருக்கேன்ப்பா. அரசி முன்னாடி ரொம்ப நல்லவன் மாதிரி அரசி சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்கேன். அதனால என்னை ரொம்பவே அரசி நம்பிட்டு இருக்கா. 2 குடும்பமும் ஒன்று சேர நாம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அரசிக்கிட்ட சொல்லியிருக்கேன். அரசி நான் சொன்னதை கண்டிப்பாக கேட்பா. இங்கே பாண்டியனே வேண்டான்னு சொன்னாலும் அரசி கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிப்பாப்பா. நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நான் அரசிக்கு பேசி புரிய வச்சு சீக்கிரமாகவே நான் கல்யாணத்தையும் செஞ்சு காட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இங்கே குமரவேல். இங்கே கோமதி சுகன்யா கிட்ட கேட்குறாங்க, உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்காமா? ரூமெல்லாம் வசதியாக தானே இருக்குது. சீக்கிரமாகவே நீ எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெரிய ரூமை நாங்கள் ஏற்பாடு பண்ணி தந்துடுறோம். அது வரைக்கும் இங்கே தங்கிக்கோமான்னு சொல்ல, ரூம்லலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு உங்கள் வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் இருக்கீங்க, பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்படி ஒத்துமையாக இருக்கிற குடும்பத்துக்கு தான் மருமகளாக போகணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் ஒரு வீட்டுக்கும் நான் வந்திருக்கேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, இப்போ கடையிலேருந்து எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. பழனி சுகன்யாவை பார்த்த உடனே நினைக்கிறாங்க, வீட்டுக்கு வந்த உடனே இன்னைக்கு சுகன்யா என்ன பேச போகிறாளோ என்ன செய்ய போகிறாளோ தெரியலையே. நிம்மதியாக வீட்டுக்கு வந்தால் ரெஸ்ட் எடுக்க கூட முடியாத அளவு சுகன்யா எல்லார பற்றியும் ஏதாவது தப்பு தப்பாக பேசிக்கிட்டே இருக்கா. எப்படி இன்னைக்கு சமாளிக்க போகிறனோ தெரியல அப்படின்னு சுகன்யா கிட்ட பேசாமல் அமைதியாக ரூமுக்கு பழனி போயிடுறாரு. இங்கே கோமதி பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு வந்த சுகன்யா எவ்வளோ பொறுப்பாக இருக்கா தெரியுமா?
ரூம் எல்லாம் வசதியாக இருக்கான்னு கேட்டால் ரூமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் எல்லார் கூடயும் இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு பேசுகிறாங்க. நாமளே பார்த்த பொண்ணை விடையும் இங்கே சுகன்யா இப்படியெல்லாம் நல்லா பேசுகிறது பழகுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பழனியை கண்டிப்பாக சுகன்யா நல்லபடியாக பார்த்துப்பாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாண்டியனும் சந்தோஷப்படுறாரு. இங்கே சுகன்யா பழனிக்கிட்ட பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழனி சுகன்யா கிட்ட சரி வா சாப்பிடலான்னு கூப்பிடும்போது, வேண்டாங்க, நான் இந்த வீட்டில் சாப்பிடவே கூடாதுன்னு இருக்கேன். நீங்கள் என் பேச்சை கேட்காம எதுக்காக உங்கள் மச்சான் கடைக்கு போனீங்க? நீங்கள் என் பேச்சை கேட்டுட்டு வீட்டிலேயே இருந்திருந்தா நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருப்பேன். நீங்கள் வர வர சரியே இல்லை, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கூப்பிட்ட உடனே நான் இந்த வீட்டுக்கு வந்தேன்ல, வசதியே இல்லாத வீட்டுக்கு என்னை கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். நான் உங்கள் பேச்சை கேட்குறேன், நீங்கள் தான் கொஞ்சம் கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறீங்க, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போதே ரொம்பவே கோவமாக இங்கே ரூமில் இருந்தால் சரிப்பட்டு வராது, பேசாமல் மாடியில் போயாவது நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மாடிக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்போ தான் சுகன்யா நினைக்கிறாங்க, குடும்பத்தில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறதுனால தானே இங்கே என் கூட பேச மாட்டேங்கிறாரு, என் பேச்சை என் வீட்டுக்காரர் பழனி கேட்க மாட்டேங்கிறாரு. எப்படியும் இந்த குடும்பத்திலேருந்து பழனியை பிரித்து கூட்டிகிட்டு போனால் அப்புறம் என் பேச்சை கேட்டு தானே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டிலையே நான் எல்லாருக்கும் சமையல் செஞ்சு கொடுத்துட்ருக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நான் யாருன்னு சீக்கிரமாகவே இவங்க எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இங்கே சுகன்யா சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்க கதிராக இருக்கட்டும், செந்தில், சரவணன் எல்லாருமே இன்றைக்கி யார் சமைச்சது, ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு அப்படின்னு சுகன்யாவை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்க பழனி நினைக்கிறாங்க. சுகன்யா யாருன்னு தெரியாமல், சுகன்யா எப்படிப்பட்டவன்னு தெரியாமல் ரொம்ப நல்லவன் நினச்சிக்கிட்டு சமையலை இங்கே எல்லாரும் புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க. ஆனால் சுகன்யாவோட உண்மையான குணம் தெரிஞ்சால் கண்டிப்பாக என் அக்காவும் என் மச்சானும் தாங்கிக்கவே மாட்டாங்க. இப்படி இந்த சுகன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் ஆயிடுச்சே அப்படின்னு பழனி யோசிக்கிறாரு. அடுத்த நாள் இங்கே சுகன்யா வீட்டு வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போது வெளியில் அரசி போகிறாங்க. யார்கிட்டேயோ அரசி பேசிகிட்டு இருக்கிறத இங்கே சுகன்யா கவனிக்கிறாங்க. அந்த பக்கமாக குமரவேல் நிற்கிறதையும் பார்க்குறாங்க. அரசி யாருக்கும் தெரியாமல் இந்த குமார்கிட்ட இங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்களே, இவங்க ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகாது தானே, அப்புறம் எதுக்காக அரசி இப்படி செஞ்சிட்ருக்கா? எனக்கு நல்லாவே தெரியும் சக்திவேல் யாருன்னு. கண்டிப்பாக அரசியை குமரவேலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு அங்கே இருக்கிறவங்க நினைக்கிறாங்க போல. பேசாமல் அவங்களுக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் பழனி என் வீட்டுக்காரரோட சொத்தே எனக்கு கிடைக்கும். இவங்க கூட இருந்தால் ஒன்றும் எனக்கு கிடைக்காது. பேசாமல் சக்திவேல்கிட்ட போய் இதை பற்றி பேசலாம். அரசிக்கும் குமரவேலுக்கும் நானே சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு உதவி செஞ்சு இந்த பாண்டியனோட குடும்பத்தை அவமானப்படுத்தியே ஆகணும். அப்போ தான் நாம் இந்த வீட்டில் இருந்து என் வீட்டுக்காரர் பழனியை பிரித்து அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும். எப்போ நான் அங்கே சக்திவேல் வீட்டுக்கு போகிறனோ அப்போ தான் எனக்கு நிம்மதி. ஏன்னா சொத்தெல்லாம் எனக்கு கிடைக்குமே, வசதி வாய்ப்போட வாழலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே வந்து சுகன்யா. இப்படி அரசி யாருக்கும் தெரியாமல் குமரவேல் கிட்ட வீட்டு பக்கமாக நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கே போன இங்கே சுகன்யாவும், என்ன அரசி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, என்ன செய்கிற அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதில் பேசாமல் வீட்டுக்குள்ளே பயந்துக்கிட்டே போயிடுறாங்க. நான் இங்கே குமரவேல் கிட்ட பேசுகிறத இங்கே இவங்க பார்த்துட்டாங்களோ அப்படின்ற பயத்தோடையே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அரசி. அந்த சமயம் யாரும் இல்லைன்னு பார்த்துட்டு இங்கே மெதுவாக சக்திவேல் கிட்ட பேசுகிறதுக்காக சுகன்யா போகிறாங்க. சக்திவேல் கிட்ட போன சுகன்யாவும், எனக்கு நல்லாவே தெரியும் அரசிக்கும் உங்கள் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அரசியால் அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்பாங்க. அதுக்கு நான் எப்பயுமே உங்களுக்கு உதவியாக இருப்பேன். நீங்கள் நினச்சது மட்டும்தான் இனி அந்த பாண்டியன் வீட்டில் நடக்கும் அப்படின்னு இங்கே சுகன்யா சக்திவேலுக்கு ஏற்ற மாதிரியே பேச சக்திவேல் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, அந்த பழனி தான் நம்ம பேச்சை கேட்காம இப்படி அவமானப்படுத்திட்டு போனா, ஆனால் சுகன்யா ரொம்ப தெளிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே உடனே சுகன்யா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு உதவி செஞ்சால் இங்கே சொத்து எல்லாமே என் வீட்டுக்காரருக்கு வந்தாகணும். அவர் மேலே உள்ள கோவத்தில் சொத்தை தரக்கூடாதுன்னு நீங்கள் எந்த முடிவும் எடுக்கவே கூடாது அப்படின்னு இங்கே வந்து சக்திவேல் கிட்ட ரொம்ப தெளிவாக பேச, நீ கவலைப்படாதம்மா, நீ எனக்கு அந்த வீட்டில் இருந்து உதவி மட்டும் செய். உனக்கு சேர வேண்டிய சொத்து மட்டும் இல்லை, அப்பப்போ உனக்கு பணத்தை நான் தரேன். பரவாயில்லம்மா, உன்னை பழனிக்கு கல்யாணம் பண்ணது சரின்னு இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே போயிரு, இல்லைன்னா மறுபடியும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவான் அந்த பாண்டியன் அப்படின்னு சொல்ல அங்கே போன சுகன்யாவும் இங்கே நல்லாவே பேசி புரிய வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. அந்த சமயம் இது எல்லாத்தையுமே
மீனா பார்த்துடுறாங்க. மீனா பார்த்துட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இந்த சுகன்யா நம்ம வீட்டுக்கு வந்தவங்க அங்கே சக்திவேல் கிட்ட என்ன அப்படி அவ்வளோ நேரம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்க அங்கே பழனியும் கடைக்கு கிளம்பி வெளியில் வர இங்கே மீனாவை பார்த்துட்டு என்ன மீனா நீ இன்னும் வேலைக்கு கிளம்பல, இங்கே நின்று என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல சுகன்யா, அவங்க உங்கள் அண்ணன்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியல, அதான் நின்று பார்த்துட்ருக்கேன். ஏற்கனவே நம்ம வீட்டுக்கும் ராஜியோட வீட்டுக்கும் கொஞ்சம் கூட ஆகாது, அதனால தான் இவங்க போய் அங்கே என்ன பேசுகிறாங்களோ தெரியலையே, மறுபடியும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு இங்கே மெதுவாக சொல்கிறாங்க மீனா. அப்போ தான் பழனிக்கு புரியுது, இந்த வீட்டுக்கு வந்தது பிடிக்காம சுகன்யா தேவையில்லாமல் என் அண்ணன்களோட சேர்ந்து ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாளா? அப்படி மட்டும் நடந்தால் இந்த சுகன்யாவை நான் சும்மா விட மாட்டேன். இவ்வளோ நாள் என்னை எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கா, என்னென்னவோ பேசியிருக்கா, நான் அமைதியாக பொறுமையாக இருந்தேன். ஆனால் சுகன்யாவால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இதை பற்றி கண்டிப்பாக சுகன்யா கிட்ட பேசணும். அப்படி என்னதான் என் அண்ணன் கிட்ட போய் தனியாக சுகன்யா பேசினான்ற உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி பழனி யோசிச்சுட்டே தன்னுடைய ரூமுக்கு போகிறாரு. சுகன்யா ஒன்றுமே தெரியாத மாதிரி அங்கே பழனி கடைக்கு போயிருப்பாருன்னு நினச்சிக்கிட்டே ரூமுக்கு வர இங்கே பழனி சுகன்யாவை பார்த்து கேட்குறாங்க, ஆமாம் எங்கேருந்து வர, இவ்வளோ நேரம் எங்கே போன சுகன்யான்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை, வெளியில தான் சும்மா நின்று பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல பொய் சொல்லாத, என் அண்ணன் சக்திவேல் கிட்ட தானே பேசிட்டு வர, என் அண்ணன்க வீட்டில் இருக்கக்கூடாது, எங்கள் அண்ணன்க செய்கிற எதுவுமே சரியில்லைன்னு அந்த வீட்டில் இருந்து நம்ம இங்கே வந்திருக்கோம், ஆனால் நீ இங்கே இருக்கும்போது அங்கே போய் பேசுகிறதுலாம் சரியில்லை, எனக்கு அது பிடிக்கவும் இல்லை, இன்னொரு தடவை இப்படியெல்லாம் செய்யாத, என் அண்ணன்க ரொம்ப நல்லவங்க நீ நினச்சிட்ருக்க, ஆனால் அது எதுவுமே கிடையாது, சொந்த தம்பியோட கல்யாணத்தை நிப்பாட்டி அவமானப்படுத்தின என் அண்ணன்க கிட்ட நீ பேசுறது தப்புன்னு நான் நினைக்கிறேன், புரியுதுல அப்படின்னு சொல்ல, போதுங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க, நான் ஒன்றும் தேவையில்லாமல் போய் பேசலை, நமக்காக தான் பேசிட்டு வந்தேன், அது மட்டும் இல்லாமல் என்னதான் உங்கள் அண்ணன்க வேண்டான்னு நீங்கள் முடிவெடுத்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் வரணும்ல, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்ட உடனே ரொம்ப கோபமாக இருந்த பழனி சுகன்யாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என் சொத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இப்போ என்ன இருக்குது, இதுக்காக எங்கள் அண்ணன்க கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தியா, ரொம்ப தப்பு சுகன்யா, சொத்தும் வேண்டாம், என் அண்ணன் என் அம்மானு யாரும் வேண்டான்னு தானே இங்கே நான் வந்திருக்கேன், நீ இப்படி எனக்காக பேச போகிறேன்னு சொத்தை போய் கேட்டேன்னு வையேன், நான் தான் அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, எங்கள் அண்ணனுக்கு ஏதாவது உதவி செய்கிறேன்னு சொல்லி ஒன்னாலையும் என் அண்ணன்களாலையும் இங்கே பாண்டியன் மச்சான் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன் கூட வாழவே வேண்டான்னு ஒரு முடிவையும் எடுக்க நான் தயாராகிருவேன் பார்த்துக்கோ, நீ என்னை ரொம்பவே அவமானப்படுத்திட்டு இருக்க, எல்லாத்தையும் நான் பொறுத்து போகிறதால என்னை வச்சு நீ என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்காத, இந்த வீட்டில் இருக்கிற நீ நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், புரியுதா சுகன்யா அப்படின்னு பழனி ரொம்ப கோவமாக சுகன்யாவை வெளுத்துவாங்க. இதை எதிர்பார்க்காத சுகன்யா பேரதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி கூட யோசிக்காம இந்த பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு இப்படி என்னையே வெளுத்து வாங்குற பழனிக்கு சரியான பாடம் புகட்டணும்னு நினைக்கிறாங்க சுகன்யா.